மாநாடுல கணக்கு வழக்குகள்லாம் குடுப்பாங்க. இப்போது நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறோம். இந்த வருஷம் நடந்த செலவுகள், வரவுகள், கட்சியினுடைய வங்கி இருப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிலாம் போடுவாங்க. விஜய் கட்சி இப்போ வரைக்கும் அது மாதிரி ஏதாவது வெளியிட்டிருக்கா? ஏன் வெளியிடல? அப்போ நம்ம கேட்கிறோம்ல, எல்லா கட்சியும் இது பாஜகவுக்கே இருக்கும். அதிமுகவுக்கு இருக்கும். அதிமுகவோட வானகரம்ல அந்த மாநாடு நடக்கும்போது கூட அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேங்க்ல வங்கி இருப்பு இருக்கு அப்படின்னு. நம்ம அதை பார்த்து தான் பாஜக பாடுறா 2014ல வங்கி இருப்பு இவ்வளவு வச்சிருந்தா, இப்போ இவ்வளவு சேர்த்து வச்சுட்டான் பாடுறா ஆட்சிக்கு டொனேஷன் வாங்கி வாங்கி அப்படின்னு நம்ம பேசுறோம். இவங்க ஏன் அந்த நிதிநிலை கட்சிக்கான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல? சீமான் கட்சியிலும் இருக்காதுன்னு வைங்களேன். அவர்களும் இருக்காது, இவங்களும் இருக்காது. அப்ப இவ்வளவு காசு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு இருக்கு. இப்ப விஜய் அவருடைய சொந்த பணத்துல இருந்து தான் கொடுத்தாருன்னு உறுதியா சொல்லுவாரா? நான் 200 கோடியை விட்டு வரேங்கிறாரு. 200 கோடியை விட்டு வரேன்னா நீங்க சொந்த பணத்தை செலவு பண்ணுன்னு சொல்லுவாரா? சரி, இன்னொரு லாஜிக்கா பேசுவோம். விஜய் 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. கரெக்டா? அவங்க தானே சொன்னது. ஆமா தானே? கடைசியா ஒரு 10 படம் வச்சுக்குவோம். 200 கோடி. அப்பனா 200 இன்டு 10 படம்னா எவ்வளோ? 2000 கோடி. 2000 கோடி. இந்த தேர்தல்ல அவர் நின்னாருன்னா பிரமாண பத்திரத்துல என்கிட்ட 2000 கோடி இருக்குன்னு அவரு போடுவாரா? மாட்டுவார்ல. ஏய் என்ன அப்படின்னு கேட்டுருவோம்ல நம்ம. மாட்டுவார்ல. விஜய் சீமான் 1 ரூபான்னு தானே போட்டு மாட்டினாப்ல. இவர் மாட்டுவார்ல. வெறும் நான் 10 படத்துக்கு தான் சொல்றேன்.